எப்படி இருக்கு? தாமிரபரணி வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது நல்ல. இன்னைக்கு 29/11/2025 சனிக்கிழமையில பேசுகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் சுலோக்ஷன முதலியார் பாலம்னு சொல்லுது. அதாவது தேம்ஸ் நதிக்கரையில் இருந்த பாலத்துக்கு ஒத்து அந்த காலத்திலே பேசப்பட்டது. ஒரு தனி நபரால் தான் சொத்தை விற்று மக்களுக்காக கட்டின பாலம் தான் அந்த பாலம். அந்த பாலத்துக்குள்ள வெள்ளம், அதாவது அந்த பாலத்தை ஒட்டி வந்தான்னா அது 92 வெள்ளம் சமன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு 20 அடி 15 அடி கீழே தான் போயிட்டு இருக்குது. இது இன்னையோட நிலவரம். மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியை காட்டுறேன். அந்த பாருங்க, அது பார்க்கறது தான் நீங்கள் தைப்பூச மண்டபம், சீனிவாச மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபங்களை தான். இதுக்கு பெரிய நீண்ட நெறிய வரலாறு இருக்கு. அதாவது அந்த காலத்தில் மாநகராட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நகராட்சிகள் முன்னாடி தாமிரபரணியில் குளிச்சு இங்கேருந்து தண்ணி எடுத்து போய் தான் ஒவ்வொரு வீட்லையும் சமையல் பண்ணாங்க. அது மட்டும் இதை சுற்றி உள்ள 7 கால்வாய்கள், அதாவது தாமிரபரணியிலேருந்து நிறைய உபரி நீர்கள் ஊருக்குள்ளே வர்ற மாதிரி அந்த காலத்தில் அமைப்புகள் இருந்தது. அதுலேருந்து குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் சமையல் பண்ணாங்க. என்னைக்கு நகராட்சியில் பைப்பு போட்டால் தான் அன்னைக்கு தான் தாமிரபரணிக்கு மக்கள் வரத்தே குறைச்சி போச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் ஒவ்வொரு தெருவில் வரும் சாக்கடை குப்பலை எல்லாமே நதியில் தான் கலக்குது. இதற்கு நிறைய பேர் வழக்குகள் போட்டாங்க. நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டோம். கலெக்டர் அதே போல் மாநகராட்சி அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளவே இல்லை. இதை கண்டித்து நீதிபதிகள், அதாவது நீதி அரசர்கள், உயர்நீதிமன்றத்திலேருந்து நேரடியாக வந்து சுவாமிநாதன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் இந்த இடத்துலையே வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இன்னைய வர மாற்றம் இல்லை. ஒரு மாநகராட்சியின் சாக்கடை எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொள்ளளவு போதுமானதே இல்லை. அங்கேருந்து வர சாக்கடை நீர்களும் என்ன செஞ்சாங்கன்னா குளத்தில் விட்டு அங்கே ராமையன்பட்டியில் ஒரு 8 குளங்களே பாழாகி போய் கிடக்குது. திருநெல்வேலியில் குளங்கள் சாக்கடை நீரால் பாதிக்கு, தாமிரபரணி நதி நீர் சாக்கடை நீரால் பாதிக்கப்பட்டிருக்குது. யாரும் கேட்கல. இளைஞர்கள் கேட்கல, அரசு கேட்கல. ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் 10-40 வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து வந்தவன் பூரா தாமிரபரணியை கேட்கவே இல்லை. நான் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்து தான் பேசுகிறேன். ஒவ்வொரு கலெக்டரும் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச கலெக்டரே நிறைய இருக்கிறாங்க. நானும் அந்த இயக்கத்திலே இருந்திருக்கிறேன். நாங்கள் தாமிரபரணியை சுத்தம் பண்ணுகிறோம்னு 5-6 இடத்துல மரத்துங்களை பிடுங்கி போடுவாங்க, முள்செடிகளை. அதோட பேப்பர் விளம்பரத்தோட முடிஞ்சு போச்சு. இதற்கு சரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்களா? வெளிநாட்டுகளில் என்ன ஆய்வு பண்ணி நதியை மீட்டு எடுத்திருக்கிறாங்க? அதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா அது இல்லவே இல்லை. இதை வச்சு எப்படி சம்பாதிக்கன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலில் இந்த போல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிற மண்டபங்களை காப்பாற்ற வேண்டும், படித்துறைகளை காப்பாற்ற வேண்டும், இந்த நதி நீரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 85 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரம். 3 மாவட்ட மக்கள் இதனால தான் உயிரோடையே இருக்கிறாங்க. தண்ணி இல்லாமல் எப்படி இருப்பாங்க? இதை விவசாயம் இதை வச்சு தான் நடக்குது. நம்ம சோறே இதை வச்சு தான் சாப்பிட்றோம். அதனால் மக்கள் சின்ன சின்ன காரியங்களில் திசை திருத்தாமல் இந்த 2026 தேர்தலில் இந்த தாமிரபரணியை முன்னிறுத்தி இதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படணும். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்று கூடணும். இந்த தாமிரபரணியை, நம் தாயை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.